ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் சொர்க்கவாசிகள் என்பதாக கூறுகின்றார்கள். இதை எப்படி யார சொல்லலாம் நாம மக்கள்கிட்ட சொல்ல? இதை சொன்னா மக்கள் என்ன அடிக்க வருவாங்களே யார சொல்லலாம், எனக்கு ஏதாவது சாட்சி வேணுமே என்று கேட்கும் பொழுது தங்களுடைய பொற்பாதங்களை கலட்டி இதை நீங்க சாட்சியாக எடுத்துட்டு போங்கன்னு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடத்துல கொடுத்து அனுப்புறாங்க. அந்த 2 பாத அணிகளையும் எடுத்து தன்னுடைய மார்போடு இணைத்துக் கொண்டு சாட்சி சொல்ல வருகிறார்கள். எதற்காக? நம்முடைய ஈமானுக்காக. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்களோ அவர்கள் சோழவாதிகள் என்று சாட்சி சொன்னது யார் சொன்னார்கள்? சாட்சி ரசூலுல்லாஹ் கூட இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு சாட்சியாக நின்றது என்று சொன்னால் அவருடைய செருப்புக்கு உண்டான மதிப்பு என்ன? அவருடைய உம்மில் நீர் இருக்கின்றது அல்லவா, அதற்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது. நபிகள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குகையினுடைய சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஹெரா குகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வந்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு பொந்தா இருக்கு எல்லா பொந்தையும் அடைச்சிட்டாங்க. ஒரே ஒரு பொந்தை மட்டும் அடைக்காம பாக்கி வச்சிருக்காங்க. கரெக்டா அந்த பொந்துல தான் பாம்பு இருந்திருக்கு. நபிகள் அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பாதத்தை தன்னுடைய பெருவிரல அந்த பொந்துல வச்சு அடைச்சிடுறாங்க. அப்பொழுது பாம்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியவில்லையே என்கின்ற அந்த தேட்டத்திலே தேட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியலங்கிற தேட்டம் எதுக்கு? மனிதனுக்கு இல்ல, பாம்புக்கு இருந்தது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமா ஜும்மா மிம்பர்ல ஏறி நின்று பேசுறாங்க ஒரு மரக்கட்டையில. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் ஒரு ஜும்மாவில ஒரு ஒட்டகை அழுகிற மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டோம், ஒட்டகம் அழுகிற மாதிரி உள்ள ஒரு சத்தத்தை கேட்டோம், அது என்ன யார சொல்லலாம் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் இவ்வளவு நாளாக ஏறி நின்று பயான் செய்தேன் அல்லவா, அந்த மரக்கட்டை விட்டு இன்று நான் பிரிந்து வேற மரக்கட்டையில் ஏறி நின்று நான் குத்பா ஓதினேன். அந்த பிரிவை தாங்க முடியாத ஏக்கத்தின் காரணமாக மரக்கட்டையும் கூட அழுதது என்று சொல்லி அந்த மரக்கட்டைக்கு வந்து தடவி கொடுக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகத, அது அமைதியா இருக்குது. மரக்கட்டை தேடியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, பாம்பும் தேடியது, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களும் தேடியது, மரக்கட்டை தேடுகின்ற பொழுது நம்முடைய ஒவ்வொரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையிலே நடந்து வருகின்ற பொழுது ஆமீனா அம்மையாருடைய வயிற்றுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது ஆமீனா அம்மையார் அறிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ் என் வயிற்றுல வச்சிருக்க காலம் எல்லாம் எனக்கு மரங்களும் கற்களும் எனக்கு சலாம் செய்வது போல, அவைகள் எனக்கு செல்லா செய்வது போல நான் உணர்ந்தேன் என்று ஆமீனா அம்மையார் கூறுகிறார்கள். ஹஜ்ரத் அபூ தாலிப் அவர்கள் பின்னர் கூறுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹை வளர்த்து வருகின்ற காலத்திலே அவர்களை கையோடு நான் அழைத்து போகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பணிந்து கொடுக்கும், அங்க இருக்கக்கூடிய கற்களுடைய சலாமை நான் கேட்கின்றேன். ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடித்து நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது கற்களும் அங்க இருக்கக்கூடிய பாறைகளும் தஸ்பீஹ் செய்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறியதை என்னுடைய காதால் நான் கேட்டேன் என்பதாக சஹாபி அவர்கள் கூறுகிறார்கள். கல்லும் தேடியது, மண்ணும் தேடியது, ஏன் மரக்கட்டை கூட தேடியது. இன்று நம்முடைய உள்ளங்கள் கல்லையும் விட கடினமாகிவிட்டது, மரக்கட்டையும் விட மிக மோசமாக ஆகிவிட்டது, ஏன் ஜீவராசிகளை விட மிக மோசமாக ஆகிவிட்டது. அதன் காரணமாகத்தான் பெருமானாரை தேடவில்லை, நம்முடைய கண்கள் பெருமானாரை நாடவில்லை, நம்முடைய உள்ளம் பெருமானாரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை நம்முடைய கல்விலிருந்து போய்விட்டது. பெருமானாரோட முகபத்தை உள்ளத்திலிருந்து எடுத்துட்டோம்னு சொன்னா இஸ்லாமே இல்லை. பெருமானாருடைய முகபத்தை இன்னைக்கு பெருமானாரை புகழக்கூடாது, இமாம்களை பின்பற்றக்கூடாது, இது போன்ற கருத்துக்கெல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா மறுக்கிறதுக்காக எந்த முஸ்லிம்களாவது இருக்காங்களா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா மறுக்கிறதுக்கு எந்த முஸ்லிம்களாவது இருக்காங்களா? நிச்சயமாக கிடையாது. எனவே ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா இமாம்கள் ஒண்ணு சொல்றாங்க, ஷாஃபி இமாம் சொன்னா அதை மக்கள் அப்படியே கேட்பாங்க, ஹனஃபி இமாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா மக்கள் அப்படியே கேட்பாங்க. இமாம்களை பற்றி உள்ள எல்லா நல்ல எண்ணங்களையும் கவுல இருந்து எடுத்தாச்சு. இப்ப இமாம்கள்லாம் என்ன செய்யறாங்க? இமாம்களா அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சஹாபாக்களுடைய பிரியத்தை கவுல இருந்து எடுத்து எரிஞ்சாச்சு. இப்ப சஹாபாக்களுக்கு மதிப்பு இல்ல, அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லாம போயிருச்சு. இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தையும் கவுல இருந்து எடுத்துட்டா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு வேலை இல்லாம போயிடும். முஸ்லிம்களாக இருக்க மாட்டார்கள். 4 மதுஹப்னு பிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை 40,000 மதுஹப்களாக பிரித்து வைத்திருக்கின்றது. நம்மால் நிச்சயமாக பார்க்க முடிகின்றது. நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கல்விலே, நம்முடைய உள்ளத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியமும் நேசமும் அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அவர்களை தினம் தினமும் நம்முடைய கல்வும் கண்ணும் தேட வேண்டும். அப்படி தேடினால்தான் நம்முடைய ஈமான் அதிகமாகும். நாம் அல்லாஹ்வை மிக எளிதாக
நெருங்க முடியும். ஒரு முறை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், ஒரு முறை ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த கியாமத் நாள்னு சொல்றாங்களே, இது எப்ப யா ரசூலுல்லாஹ் வரும்னு சொல்லி ஒரு சஹாபி கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் திருப்பி பதில் கேக்குறாங்க, அந்த கியாமத் நாளுக்காக என்ன தயாரிச்சு வச்சிருக்கீங்க? ரசூலுல்லாஹ் கேட்ட பதில் என்ன? அவங்க கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் மத்தஸா, எப்ப கியாமத் நாள் வரும்? ரசூலுல்லாஹ் திருப்பி கேக்குறாங்க, மஸ்தாத், நீங்க என்ன அதுக்காக தயாரிச்சு வச்சிருக்கீங்க? தெளிவாக குழப்பம் இல்லாம தெளிவான முறையில பதில அந்த சஹாபி சொல்றாங்க, முஹப்பத்துல்லாஹி வ ரசூலுஹு, ஹுப்புல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ் ரசூலின் மீது உள்ள காதலை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றேன் யா ரசூலுல்லாஹ் என்று கூறிய பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பதில் கூறுகிறார்கள், அந்த மஅமன் அஹபப்த, நீ யாரை நேசம் கொண்டாயோ அவர்களோடு நீ சோனத்திலே இருப்பாய் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், என்னுடைய வாழ்நாளிலே அன்று அடைந்ததை போன்று நான் வேற என்றைக்குமே நான் சந்தோஷம் அடைந்ததில்லை. அந்த அளவிற்கு நான் அன்று சந்தோஷப்பட்டேன். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யாரின் மீது நீங்கள் அதிகமாக பிரியம் வைத்திருக்கிறீர்களோ அவர்களோடு சொர்க்கத்திலே இருப்பீர்கள் என்று நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் என்னுடைய உயிரை விட, நான் பெற்ற மக்களை விட, நான் என்னுடைய மனைவிமார்களை விட, என்னுடைய பெற்றோரை விட, சொத்து செல்வம் அத்தனை விட, என்னுடைய உயிரை விட நான் என்னுடைய முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அதிகமாக நேசிக்கின்றேன். எனவே நான் சொர்க்கத்திலே நபியல்லாரோடு நான் இருப்பேன் என்று கூறினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவருடைய முஹப்பத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒரு தடவை அனஸ் ரலியல்லாஹுக்கு பொதுவாக சொரக்கா இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் சில காய்கறிகள் பிடிக்கவும் பிடிக்காது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொரக்காயை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஒரு முறை ஒரு விருந்துக்கு போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு பரிமாறப்படுது. அப்ப சுரக்கா குழம்பு வைக்கப்படுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுரக்காவை விரும்பி அதாவது உள்ள இறங்கி தேடுறதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு சுரக்கா விடாம எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிடுறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்ப நான் ரசூலுல்லாஹ் சுரக்காவை எடுத்து வச்சு சாப்பிடுறத பார்த்தனோ அன்றிலிருந்து என்னுடைய பிரியமான உணவாக சுரக்கா ஆயிருச்சு. நான் எப்பப்பெல்லாம் சுரக்கா எனக்கு வைக்கப்படுகிறதோ அப்பப்பெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர்களை தேடி தேடி சாப்பிட்டார்களோ அதை போன்று நானும் சாப்பிடுவேன் என்பதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு